மாமா எஸ்ரோன் வந்து இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கேட்டு ஆலாம். அதனால அம்மா பொட்டேட்டோ தந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மாமாட்ட பண்ணிக்கல அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு எங்க அக்கா கொடுத்துட்ட 2 பொட்டேட்டோவையும் வாங்கி நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு பொட்டேட்டோவோட 2 பக்கத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா சென்டர்ல ஒரு குச்சை குத்தி திருவிழா கடைகள்ல விற்கிற மாதிரியே ரோல் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கத்திய வச்சு சுத்தி சுத்தி கட் பண்ணாங்க. ஆனா எனக்கு என்ன நேரமும் தெரியல, அது சரியாவே வரலங்க. 2 கிழங்கு வேஸ்டாவே போயிருச்சு. 2 பேருமே அக்கா பசங்க, சின்ன பசங்க வேற ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்களே, ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு ரவுண்டா அந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. உருளைக்கிழங்க குச்சில குத்துற கேப்ல நீங்க இப்பதான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அப்புறமா எப்படியோ திருவிழா கடைகள்ல விக்கிற மாதிரி ஒரு வழியா ஸ்பைரலா பொட்டேட்டோவையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மசாலா ரெடி பண்ணணுமே கொஞ்சமா கடலை மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, உப்பெல்லாம் போட்டு வாட்டரை ஊத்தி நல்லா ஆரத்தி தட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் தாங்க. கரண்டி எடுத்து கோரி ஊத்துனா ஒண்ணுமே ஊத்த முடியல, அது மேல ஒட்டவே இல்லைங்க. சரின்னு பாத்திரத்தோடி அப்படியே கவுத்தி விட்டுட்டேங்க. ஒரு வழியா நான் கத்துக்கிட்ட ராஜதந்திரங்களை எல்லாம் யூஸ் பண்ணி மசாலாவை அது மேல ஒட்ட வச்சு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊத்தி அதுல அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அந்த பொட்டேட்டோ எண்ணெயில வச்சதும் அப்படி புஷ்னு தெரிச்சதை பார்த்ததுமே பயந்தே போயிட்டேங்க. என்ன வேற மேலையும் தெரிச்சிருச்சு. அக்கா பிள்ளைகளுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்றேன்னு பாத்தீங்களா? நீங்க உங்க அக்கா பிள்ளைகளுக்கு கடைசியா என்ன சமைச்சு கொடுத்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்லயும் சொல்லி விட்டுருங்க. ஒரு வழியா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பொரிஞ்சும் வந்துருச்சு. பொரிச்சு எடுக்கிறது பயங்கர கஷ்டமா போச்சுங்க. பாத்திரம் சின்னது, ஏகப்பட்ட தடைகளை தாண்டி தான் அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவே ரெடி ஆச்சுங்க. ஃபைனலா மேல கொஞ்சம் டொமேட்டோ சாஸையும் ஆட் பண்ணி ஆசைப்பட்டு கேட்ட அக்கா பசங்கிட்ட கொண்டு கொடுத்தா அவங்க ஃபேஸ்ல இருக்க ஹாப்பினஸ் பாருங்களேன், அதுதாங்க ஹெவனு. அக்கா பசங்க 2 பேருமே ஆளுக்கு ஒண்ணா போட்டி போட்டு எடுத்துட்டு முறுன்னு ஃப்ரை ஆன ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை கடிச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிரட்டா. இந்த பையன் பேரு எஸ்ரோன், அந்த பொண்ணு பேரு கெம்லின். கேப்ல எங்க அம்மாவும் கொஞ்சமா வாங்கி கடிச்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பரா இருக்கு.